இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. நானும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். இவ என்னமோ உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட மாதிரில நடந்துகிட்டு இருக்க. நீ என்னடா ஆச்சு உனக்கு? ஆமா, இவ செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய துரோகம் தான். யார் என்ன செஞ்சாலும் அந்த நாகமணி மட்டும் இந்த தமயந்திக்கு தான் சொந்தம். வெறும் ஞாபகங்கள். சில நேரத்துல மனுஷங்களை மறந்தாலும் ஞாபகங்களை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோலாம் அர்ஜுன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா இப்ப ஏன் அர்ஜுனை விலக்கி வச்சிருக்கா? ஆசைப்பட்டவன் கிடைச்சிட்டான்னு சந்தோஷமா வாழலாம்ல. ஏன் இப்படி ரெட்ட மனசுக்காரியா இருக்கா? அந்த பைரவனை எதிர்த்து அவனுக்கு சரிசமமா நிக்கக்கூடிய சக்திய நீ அடைய போற. ரொம்ப சந்தோஷம் குருவே. நீங்க சொன்ன மாதிரியே நிச்சயமா இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்துருவேன். ஏய் கபந்தா, என்னையே பயமுறுத்துறியா? இந்த திரிவேணி யாருக்கும் பணிய மாட்டா, யாருக்கும் பயப்பட மாட்டான்னு உனக்கு தெரியும்ல. உன் நேரத்து தேவையில்லாம இங்க உட்காந்து வீணாக்காத. முதல்ல இங்கிருந்து கிளம்பி போ. ஏய் கபந்தா, நீங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நாகமணி நிச்சயம் உங்க கைக்கு கிடைக்க போறதில்ல. நீங்க எத்தனை சக்திகளை ஒன்னா சேர்த்துக்கிட்டு வந்தாலும் அதுதான் முடிவு. நான் சொல்றது புரியுதா? முதல்ல இங்க இருந்து போ. கபந்தா, கடைசி அவனுக்கு நல்லதனமா சொல்றேன். அர்ஜுனுக்கு 25 வயசு முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே அவனை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காதே. இங்கிருந்து போயிடு. போயிடு, மரியாதையா இங்கிருந்து போயிடு. உனக்கு நல்லதனமா எத்தனை சொன்னாலும் நீ கேட்க மாட்டல்ல. என் பொறுமையை சோதிச்சு பாக்குறியா? என்ன இன்னும் ரூம் லாக் ஆயிருக்கு? மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உங்க ரூமோட கதவு வெளியில தாப்பா போட்டிருந்தது. வேலை செய்யறவங்க போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் அவளை திறந்து விட சொன்னேன். அர்ஜுன் ஒருவேளை கதவை திறந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். அந்த கதவு உடையிற அளவுக்கு சும்மா தட்டு தட்டுன்னு தட்டி ஒரே ரகல பண்ணிருப்பான். உனக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? அர்ஜுனை இப்படி உள்ள விட்டு வெளியில யாராவது தப்பு போட்டா அவனுக்கு பிடிக்காது. அவன் சின்ன பையனா இருக்கும்போது தப்பு பண்ணிட்டா அம்மா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு இப்படி ரூம்ல தள்ளி கதவை தப்பா போட்டுருவாங்க. இப்ப எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த தடவை தப்பு பண்ணது அர்ஜுன் கிடையாது மாமா, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். நீ ஏதோ சொல்ல வந்தில்லம்மா, சொல்லுமா. ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு சில பொருள்லாம் தேவைப்படுது. அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா? நானே போய் வாங்கிப்பேன், ஆனா வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். அதுக்கு நம்ம தாராளமா வாங்கி தரேன். என்ன வேணும் சொல்லு. சின்ன சின்ன பொருள் தான். எனக்கு கொஞ்சம் மாங்காய் வேணும்,
அப்புறம் கொஞ்சம் புளியங்காய் வேணும், ஒரு 1/2 கிலோ மைசூர் பாக், அப்புறம் களிமண், அப்புறம் பூ பழம், இது எல்லாமே தேவைப்படுது. பூ பழம்லாம் ஓகே, களிமண் எதுக்கு? வேணும் மாமா, எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்றேனே. வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா? அதுவும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். சரி அமிர்தா, நீ வாய் திறந்து கேட்கறதே பெரிய விஷயம். கண்டிப்பா வாங்கி தரேன். சரிங்க மாமா. சித்ரா, உங்க அப்பா எப்படி இருக்காரு? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாருல, இந்த வாரம் நம்ம போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம். அப்பா எப்படியோ இப்போவாவது உங்களுக்கு எங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்ததே. ஏன் சித்ரா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, முதல்ல நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு வருத்தப்படுறத நிறுத்தணும். இந்த வாரமே நம்ம போய் அவரை பார்த்துட்டு வரலாம், சரியா? சரி அத்தை. அம்மா. அப்புறம் ஓ சித்ரா, நீயும் இங்க இருக்கியா? நான் கொஞ்சம் வெளியில போகணும். ஆபீஸ்ல இருந்து முக்கியமான ஃபைல் ஒன்று வரும், வாங்கி வைங்கம்மா. நான் டேய், சாயங்காலத்துக்குள்ள வந்துருவேலடா. நான் கோவிலுக்கு போகணும், அதான் கேக்குறேன். டிரைவர் வேற இன்னைக்கு லீவ் போட்டிருக்கான். ரொம்ப தூரம் இல்லம்மா, நம்ம தோட்டத்து வீடு வரைக்கும் போறேன். அப்படியே வரும்போது மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவேன். சில பொருள்லாம் தேவைப்படுது. என்னங்க இது, தோட்டத்துக்கு எதுக்கு போறீங்க? அதுவும் இல்லாம நானும் சின்னத்தையும் நேத்திக்கு தான் மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டோம். மறுபடியும் எதுக்கு? ஒன்றும் இல்லை சித்ரா, அது அமிர்தா ஏதோ மாங்காய் வேணும், புளியங்காய் வேணும், அப்புறம் வேற களிமண் வேணும்னு கேட்டா. மா, இப்ப எதுக்கு கதவை சாத்துற? மெதுவா பேசுடா. நீ சொல்றது உண்மையாடா? அமிர்தா உன்கிட்ட மாங்காய் வேணும், புளியங்காய் வேணும், சாம்பல் களிமண் வேணும்னு கேட்டாளாடா? ஆமாமா. அதுக்கு எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற? ஐயோ, வேற என்னெல்லாம் வேணும்னு கேட்டா? கூடவே இன்னும் கொஞ்சம் பழம்லாம் வேணும்னு கேட்டாமா. அப்பா, எவ்வளவு நல்ல நியூஸ் சொல்லிருக்கடா கருணா நீ. அது சரி, அவ இந்த விஷயத்த சொல்லும்போது பக்கத்துல அர்ஜுன் இல்லல? இல்லம்மா, ஆனா நீ எதுக்கு இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ற? எனக்கு ஒன்றும் புரியலமா. அடே, நீ சரியான லூசுடா. ஓவர் ரியாக்ட் இல்லடா, இது சந்தோஷம், இது சந்தோஷம்டா. ஏன் சித்ரா, உனக்கு இன்னும் ஒண்ணும் புரியலையா? அமிர்தா ஏன் மாங்காய் கேட்டிருக்கா, புளியங்காய் கேட்டிருக்கா, சாம்பல் கேட்டிருக்கான்னு? இல்ல, வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு, எல்லாருக்குமே மாங்காய் மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அதுவும் இல்லாம ஃபேஸ் பேக் போடுறதுக்காக களிமண் கேட்டிருப்பா. இதுக்கு எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. களிமண்ணு, புளியங்காய், மாங்காய்லாம் ஏன் கேட்டிருக்க தெரியுமா? அவ அமிர்தா தாயாக போறான்னு அர்த்தம். அப்படியாமா? நீ சொல்றது உண்மைதானாமா? ஆமா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? என்னடா நீ, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு அவளுக்கும் தேவைப்படும். என்ன சித்ரா? ஆமா, நான் இப்ப உடனே போய் அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு வரேன். டே டே டே, அந்த காரியத்தை மட்டும் பண்ணிடாதடா. இந்த விஷயம் அவனுக்கு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். புரியுதா உனக்கு? சித்ரா, நீயும் மறந்துடாத. சரி அத்தை, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அர்ஜுனுக்கு 25 வயசு பூர்த்தி ஆகிற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கூடவே ஆபத்துகளும் அதிகமாயிட்டே இருக்கு. அவனுக்கு எதிரிகள் அவனை தாக்குறதுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே அவனை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். எந்த நேரத்திலையும் எந்த உருவத்திலையும் ஆபத்து அவனை நோக்கி வரலாம். அதுக்கு முன்னாடி என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் அர்ஜுன், அமிர்தா 2 பேரும் ஒன்னு சேராத அளவுக்கு நான் பாத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேரும் விலகிதான் இருக்காங்க. இதே நிலைமை தான் இனியும் நீடிக்கணும். எந்த காரணத்தை கொண்டு அவங்க 2 பேரும் ஒன்னு சேரவே கூடாது. அவங்க 2 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னத்த
கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு பிரசாதம் கொடுங்களேன். ஆ, என்ன ஹேமா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா பிரசாதத்தை கேக்குற? என்ன விஷ்ணு ஃபோன் பண்ணானா இல்ல வந்துட்டானா? என்ன இன்னைக்கு முகத்துல எவ்வளவு சந்தோஷம்? அட நீங்க வேற போங்க அத்தை. அப்படி கூட நடந்துருமா? அவருக்கு என் ஞாபகம் எங்க இருக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க முதல்ல பிரசாதம் கொடுங்க, அப்புறம் விஷயம் என்னன்னு சொல்றேன். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் பிரசாதம் கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா விஷயம் என்னங்கறத முதல்ல சொல்லு. சந்தோஷமான விஷயம் அத்தை. உங்க பேரன் அப்பாவாக போறான். அப்படியா? எத்தனை சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. ஹேமா, நீ சொல்றது உண்மைதானா? ஆமா அத்தை, உங்க பேரன் தான் அப்பாவாக போறான். இதுல விஷயம் என்னன்னா அவனுக்கே இது இன்னும் தெரியாது. கருணாவை புது புடவை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். சம்பிரதாயப்படி தாயாக போறவளுக்கு மடி நிரப்பணும், ஆரத்தி எடுக்கணும். ஐயோ எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அத்தை? எனக்கு இப்ப நிக்க கூட நேரம் இல்ல. வாணி வேற வீட்டுல இல்ல. அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. நீங்க தான் அத்தை எனக்கு எல்லா உதவியும் செய்யணும், சரியா? அது இல்ல ஹேமா, உன்னை பார்க்கவே பிடிக்கல அது இதுன்னு சொல்லி அர்ஜுன் அவளை விட்டு விலகிதானே இருந்தா. அப்புறம் எப்படி தாயாக முடியும்? இதோ பாருங்க அத்தை, புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது சாயிற வரைக்கும் தான் ஒரு பழமொழி இருக்குல்ல. ஐயோ, நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குது அத்தை. நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் வந்துருங்க. உங்க பேரன் தான் அப்பாவாக போறான். உங்க பேரன் தான் அப்பாவாக போறான். உங்க பேரன் தான் அப்பாவாக போறான். என்ன அத்தா இது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? என்னால இப்ப கூட இதை நம்ப முடியல. இங்க பாரு, இது எப்படி நடக்கும் ஏதா நடக்கும்னு மூளையை போட்டு குழப்புற வேலையை விட்டுட்டு முதல்ல நீங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து கத்துக்கோங்க. என்னமோ பிளானிங் அது இதுன்னு எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பாரு, இந்த வீட்ல தம்பி அண்ணனுக்கு முன்னாடி அப்பாவாகிறான். நீங்க எப்போ நல்ல செய்தி கொடுக்க போறீங்க எனக்கு? இனிமே இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். கரெக்டா சொன்னமா. கேட்டீங்களா மேடம்? இதுதான் சாக்குன்னு நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தை குட்டினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன சித்ரா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மேல இருக்கிற தேவதைகள்லாம் எல்லாத்துக்கும் ததாசுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா கூட அது அப்புறம் அப்படியே உண்மையாயிடும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னாச்சு பாட்டி? ஏதோ கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அர்ஜுன், நீ இப்படி செய்வன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எதை பத்தி பாட்டி நீங்க பேசுறீங்க? பாவம், உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத சின்ன குழந்தை நீன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ செஞ்சிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது ச்சே, என்னோட ஆசைகளை எல்லாம் தவிட பொடியாக்கிட்டியே. நான் கட்டின கனவு கொட்டி எப்படி இடிச்சிட்டியே. உன்னை நினைச்சு எத்தனை கனவுகள் கண்டுகிட்டு இருந்தேன். கடைசியில நீ ஏன் இப்படி செய்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ப்ளீஸ், இப்ப என்னாச்சுன்னு இப்படி பேசுறீங்க? இப்ப நீங்க எந்த விஷயத்தை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வேற எதை பத்திடா நான் பேச போறேன்? உன்னையும் அமிர்தாவை பத்தி நான் பேசுறேன். நீ பாட்டி, அது என்னோட பர்சனல் விஷயம் பாட்டி. இந்த விஷயத்துல தலையிடுறதுக்கு நான் யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன். அது நீங்களா இருந்தாலும் சரி. அர்ஜுன், நீயா இப்படிலாம் பேசுற? நான் உன்னை வளர்த்த பாட்டிடா. என்கிட்டயே இப்படி பேசுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அர்ஜுன். சீராட்டி பாராட்டி வளர்த்தவளையே தூக்கி எறிகிற அளவுக்கு நீ பெரியவன் ஆயிட்டல. பாட்டி, என் வார்த்தைகள் உங்களை புண்படுத்தியிருந்தா ஐ எம் சாரி. ஆனா இந்த விஷயத்துல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க பாட்டி, வருத்தப்படாதீங்க. எனக்கும் அமிர்தாவுக்கும் நடுவில் என்ன நடந்திருந்தாலும் அது என்னோட பர்சனல் விஷயம்.
நியாயமா என்ன நடக்கணுமோ அதான் நடந்திருக்கு. இனியும் நடக்கும். இந்த விஷயத்தை பத்தி நான் யாரு கூடவும் அதிகமா டிஸ்கஸ் பண்ண விரும்பல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓஹோ, அப்படியா? அப்ப சரி. எனக்கும் அமிர்தாவுக்கும் நடுவுல என்ன நடக்கணுமோ அது நடக்கல. எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என் பிரச்சனைய யார்கிட்ட சொல்றது? அம்மா, அவ கேட்டதெல்லாம் அதுல இருக்கு, செக் பண்ணிக்கமா. ஐயோ, எல்லாம் சரியா தாண்டா இருக்கும். நீயே கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு வா. நான் கொண்டு போய் கொடுக்கலாம் தான். அவளே கூச்சு சுபாவம் உள்ளவ. உன்கிட்ட மட்டும் தான் அவ கலகலன்னு பேசுறா. நான் போனா அவ அப்புறம் வெக்கப்பட்டு ஓடி போயிடுவா. அதனால நீயே போய் அவகிட்ட கொடுத்துட்டு வா. நான் இங்க தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்றேன். சரியா? சரிம்மா. கொடுத்துட்டு வா. நீ வந்து எனக்கு உதவி பண்ணுமா? ஆர்த்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணணும். வா. இப்ப இவளுக்கு சேவை வேற நான் செய்யணுமா? என்ன பிரதர், ஃபுல் ஜூம்ல இருக்க? என்ன விஷயம்? என்ன விஷயம் இருக்க போது? ஜூம் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. ஓஹோ, அப்படின்னா உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா? ஹலோ, நாடகம் ஆடாதடா, அதை நாங்க நம்பவும் மாட்டோம். அண்ணா, நீ எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு நாடகம் ஆடணும்? எனக்கு எதுவும் தெரியாது. என்னமா அமிர்தா அது? இவன் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். இவங்கிட்ட விஷயத்தையே சொல்லலையா? விஷயமா? நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க மாமா? நீங்க பேசுறது எனக்கே புரியல. புருஷம் பொண்டாட்டி 2 பேரும் டிராமா மாஸ்டர்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருக்கட்டும் பிரதர், வயசுல என்ன விட நீ சின்னவனா இருந்தாலும் ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டோன்னு பந்தா பண்ணிக்க வேண்டாம். எங்களுக்கும் டைம் வரும். அமிர்தா, நீ கேட்டது எல்லாமே இந்த பேக்ல இருக்குமா? செக் பண்ணிக்கோ. உங்க 2 பேரையும் பாராட்டியே தீரணும். இல்ல 3 வேளையும் சண்டை போட்டுக்கிட்டு இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே. ரியலி கிரேட் அர்ஜுன். அண்ணா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் விடுக்கதை போட்ட மாதிரி பேசுற. என்னன்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. நான் என்னத்த சொல்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே எல்லாம் தெரியாதான் போகுது. அமிர்தா, அந்த பேக்ல ஒரு புது புடவை இருக்குமா? அதை நீ கட்டிக்கிட்டு சீக்கிரமா கீழே வருவியா? அம்மா சொல்ல சொன்னாங்க. வரேன்டா. இது பாருங்க, உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நேத்து எங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நம்ம 2 பேரையும் பார்க்கணும் போல இருக்கான். இன்னைக்கு சாயந்தரம் போலான்னு இருக்கேன். 2 பேரும் போயிட்டு வரலாம். வரீங்களா? சித்ரா, ஆர்த்தி தட்டு எங்க? அம்மா, இதோ நான் கொண்டு வரேன். என்னடா நீ கொண்டு வர? ஒரு சில நேரத்துல நீ பையனா பொண்ணான்னு எனக்கே டவுட் வந்துரும்டா. கொண்டு போய் அங்க வை போ. பொம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. இல்லம்மா, அப்பவே சித்ரா ஆரத்தி தட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தா. அப்ப மேலெல்லாம் சிந்திக்கிட்டா. ஈடுபாடு இல்லாம செஞ்சா இப்படிதான் நடக்கும். அதனாலதான் நானே கொண்டு வந்தேன். இப்ப என்ன, ஆம்பளைங்க ஆரத்தி தட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா? நான் எதுவும் சொல்லல, நீயே பண்ணிக்கோடா. தாராளமா எந்த வேலையோ எவ்வளவு வேலையோ எல்லாத்தையும் நீயே பண்ணிக்கோ. சரியா? வீட்ல எல்லாரும் முன்னாடியும் நீங்க நல்லவரா காட்டிக்கிறதுக்கு என்ன வெள்ளியா காட்டுறீங்கல்ல? சித்ரா, உன்னை பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியாதாமா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் அமிர்தாவும் வந்துருவாங்க. 2 பேரும் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. சரியா? இன்னைக்கு என்ன அத்தை? வீட்ல ஏதாவது பண்டிகையா? ஆமா மயூரி, இனிமே தினமும் வீட்ல பண்டிகை தான். அப்படின்னா அப்படின்னா நம்ம அர்ஜுன் அப்பாவாக போறாமா?
என்ன அப்பாவா? வாய்ப்பே இல்ல. அர்ஜுன் அப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.